இறந்து போன முன்னோர்களை சந்தோஷமாக நம்ம எப்படி அவங்கள வச்சுக்கிறது. இந்த ஒரு பழத்தை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பித்ருக்கள் கோடான கோடி நமக்கு நன்றியை சொல்லுவாங்க. பலாப்பழம் தான் முன்னோர்களுக்கு அது என்னைக்கு கொடுக்கணும்னா, ஒன்னு பித்ருக்களோட இறந்த தேதியோ இல்ல திதி தெரியாதவங்க இறந்த தேதி தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா இறந்த தேதியில கொடுக்கலாம். இல்ல தை அமாவாசை மாசத்துல ஒரு அமாவாசை வருது, அதுலயும் நீங்க கொடுக்கலாம். ரொம்ப வயசானவங்க, இப்போ உங்க வீட்டுல ஜென்ஸ் இறந்து போயிருக்காங்க, ஆண்கள் இறந்துனால ஏதாவது ஒருத்தரை கூப்பிட்டு செய்யலாம். லேடிஸ் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு இந்த தானத்தை நம்ம கொடுக்கலாம். அந்த ஒரு பழாப்பழம் நம்ம ஒரு தானம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600 காய்கறி கொடுத்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பழாப்பழம் தானமா கொடுக்க கொடுக்க மூதாதையர்கள் நம்ம இந்த பரம்பரை வழியில யார் மேலேயா சின்னத கோவம் இருந்தா இந்த கோவத்தெல்லாம் குறைச்சு அவங்களோட மனசு குளிர குளிர நமக்கு நினைச்ச காரியம் அப்படியே கிடு 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 நிறைவேறிட்டே போகும். முன்னோர்களை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில 21 தலைமுறை நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.